நம்ம எல்லாருக்குமே தெரியாத, ஆனா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உலகமே அவர ஒரு அமைதியான, ரிசர்வான மனுஷன் தான் நினைக்குது. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்க வலியான வரலாறு எவ்வளோ பேருக்கு தெரியும்? சின்ன வயசுல அந்த பையன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான். வீட்டுக்குள்ள ஓடி ஆடி, பாட்டு பாடிட்டு, சத்தம் போட்டுட்டு, எப்பயுமே ஒரு ஆக்டிவா இருக்க பையன். அவருக்கு உயிர்க்குயிரான ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவங்க பேர் வித்யா. அந்த தங்கச்சி கூட தான் அவரோட உலகமே. ஆனால் அந்த பையனுக்கு 9 வயசு ஆகும்போது திடீர்னு வந்த ஒரு வியாதியில் அவரோட 2 வயசு தங்கச்சியோட உயிர் அவர் கண் முன்னாடியே பிரிஞ்சு போச்சு. தன்னோட உயிருக்கு உயிரான தங்கச்சி இனிமேல் வரமாட்டான்ற உண்மை அந்த சின்ன பையனோட இதயத்தை ரொம்ப பாதிச்சிச்சு. அந்த ஒரு இன்சிடெண்ட் அந்த பையனோட கேரக்டரையே மொத்தமாக மாற்றிடுச்சு. வாயாடிட்டு துரு துருன்னு இருந்த அந்த பையன் அதுக்கப்புறம் அதிகமாக பேசுகிறதையே நிறுத்திட்டான். ஒரு ஆழமான அமைதிக்குள்ளே அந்த பையன் போயிட்டான். உலகமே இன்னைக்கு பார்க்குற அந்த அமைதியான மனுஷன் தன்னோட தங்கச்சி இழப்பில் இருந்து உருவான ஒரு வழி. அந்த பையன் பேர் தான் ஜோசப் விஜய். அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு கார்த்திஸ் டாக்ஸ். ஸோ புட் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ரிலாக்ஸ். விஜயோட அப்பா பேர் எஸ் சந்திரசேகர். ஒரு பெரிய ஹிட் டைரக்டர். அப்பா டைரக்டர் அப்படின்றதாலேயே விஜய்க்கு சினிமாவில் ஈஸியாக என்ட்ரி கிடச்சி. ஆனால் என்ட்ரி தான் ஈஸியாக கிடச்சதே தவிர அதுக்கப்புறம் அவர் பட்ட அவமானங்கள் எந்த ஒரு நடிகரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நாளைய திருப்பு முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் படம் சரியாக போகல. அந்த டைமில் வந்த சினிமா மேகசின் அந்த 18 வயசு பையனை பற்றி அசிங்கமாக எழுதுனாங்க. இவன்லாம் ஒரு ஹீரோவா? இவன் மூஞ்ச பாரு, ஒரு எலி மாதிரி இருக்கான். அப்பா டேரக்டர்னா பையன் நடிக்கலாம், ஆனால் இவனெல்லாம் ஒரு ஹீரோவாக நடிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஒரு ஆர்டினரி பையன் அங்கே இருந்திருந்தா உடஞ்சி போய் சினிமாவை விட்டு ஓடி போயிருப்பான். ஆனால் விஜய் அந்த மேகசினை கிழிச்சு தூக்கி போடலை. அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாரு. தன்னோட அப்பா நிழலில் இருந்து வெளியே வந்து தன்னை இலக்காரமாக பேசுகிறவங்க முன்னாடி தன்னோட திறமையை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறியோடு இருந்தார். சில வருஷம் அப்பாவோட ஆக்ஷன் படங்களில் நடித்து வந்த விஜய்க்கு புரிஞ்சது, நம்ம அப்பாவோட பிராண்டை வச்சு பெரிய ஆளாக முடியாது. தனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி தேவைன்னு அவர் முடிவு பண்ணார். அப்போ தான் டைரக்டர் விக்ரமன் பூவே உனக்காக படத்தோட கதையை சொல்கிறாரு. அதில் ஃபைட் இல்லை, பஞ்ச் டைலாக் இல்லை, ஒரு சாதாரண ஃபேமிலி சப்ஜெக்ட், எமோஷனலான காதலன் கேரக்டர். விஜய் அந்த கேரக்டரை கையில் எடுத்தார். படம் ரிலீஸ் ஆச்சு. கிளைமேக்ஸில் அவரோட ஆக்டிங்கை பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க குடும்பங்கள் அவருக்காக அழுதாங்க. நம்ம வீட்டு பையங்கிற இடத்த மக்கள் இடத்துல பிடிச்சாரு. காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துள்ளும்னு தொடர்ந்து பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. யார் அவர் மூஞ்சி பார்த்து சிரிச்சாங்களோ அந்த மேகசின் எல்லாமே இப்போ தளபதினு டைட்டில் போட்டு கொண்டாடிச்சு. ரொமான்டிக் ஹீரோவாக இருந்த அவர் 2004 கில்லி படத்தில் இறங்கினார். வேலுங்கிற கேரக்டர் ஒரு கபடி பிளே. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தமிழ்நாடோட பாக்ஸ் ஆஃபீஸ் வரலாறை ரெண்டாக பிளந்துச்சு. 50 கோடி வசூல் செய்த முதல் தமிழ் படம்ங்கிற சாதனையை படைப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், டான்ஸ், காமிக் டைமிங், இது எல்லாமே அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றுச்சு. போக்ரி, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், பிளாக் பஸ்டரோட லிஸ்ட் பெருசாகிட்டே போச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்லையும் ஒரு தோல்வி படங்கள் சந்திக்காமல் இல்லை. சுறாப்புலி மாதிரி படங்கள் வந்தப்போ ஏட்டர்ஸ் திரும்பவும் அவரை எழுதி தள்ளினாங்க. விஜய் கரியர் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் விழும்போது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி டபுள் த ஸ்பீட் பவுன்ஸ் பேக் ஆனாங்க. இன்றைக்கி தேதிக்கு தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கிங். அவர் படம் ரிலீஸ் ஆனால் தேட்டர் எல்லாம் திருவிழா மாதிரிமா ஒரு ஆர்டினரி மேகசினில் அசிங்கப்பட்டு நின்று இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்களோட தளபதியாக விஸ்வரூபம் எடுத்தார். தளபதி விஜயோட இந்த எபிக் ஸ்டோரியில் இருந்து இன்றைக்கி கார்த்தி ஸ்டாக்கில் நம்ம கற்றுக்க வேண்டிய 3 மாஸ்டர் லெசன் இதுதான். நம்பர் 1, சைலன்ஸ் இஸ் யுவர் பெஸ்ட். விஜய் மேலே எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்தாலும் அவர் அதை மீடியா முன்னாடி கத்தி சண்டை போட்டது. தன்னோட அமைதியாலையும் தன்னோட சக்ஸஸாலையும் மட்டும்தான் பதில் செய்யும். உங்களுக்கோ உங்கள் தேடலுக்கோ எதிர் விமர்சனங்கள் வரும்போது வாய மூடி உழைங்க, உங்கள் வெற்றி சத்தம் போடும். லெசன் நம்பர் 2, பேக்ரவுண்ட் கிவ்ஸ் என்ட்ரி, டேலண்ட் கிவ்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அப்பா டேரக்டராக இருந்த காரணத்தால் அவருக்கு என்ட்ரி கிடச்சிது. ஆனால் 30 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரி ஆளலைன்னா அது வெறும் நெப்போட்டிசமில் முடியாது. அவரோட டான்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நிலச்சி நிற்கிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை வச்சு உங்கள் ஹார்ட் ஒர்க்கால் மேலே வாங்க. அண்ட் ஃபைனலி, வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் நம்பர் 3, நெவர் ஸ்டாப் ரீஇன்வெஸ்டிங் யுவர் செல்ஃப். ரொமான்டிக் ஹீரோவாக இருந்தார், மாஸ் ஹீரோவாக மாறினார். இன்றைக்கி மக்களுக்கான தலைவனாக அரசியலுக்கும் வந்திருக்காரு. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. லைஃப்பில் எப்பவுமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்களே கொண்டு போய்க்கோங்க. எலின்னு சிரிச்சவங்க முன்னாடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இன்னும் ஜெயிச்ச ஒரு மனுஷனோட கதை. நீங்களும் உங்கள் லைஃப்பில் எப்பவும் இக்னோர் நெகட்டிவிட்டி அண்ட் கீப் வின்னிங். ஸோ இதுதான் நம்ம தளபதி விஜய் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய மெயின் லெசன்ஸ்.
இதே மாதிரி வேறு ஒரு பர்சன் கதையில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஆபிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோட்டிவேஷனல் அண்ட் ரியல் ஸ்டோரியை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.